எல்லாருக்கும் வணக்கம். பட்டி வலையில் சிக்கின ஆக்கனாங்கிற மீன், அப்புறம் கண்ணாடி பாறை, கூடவே 2-3 ஜெல்லி பீஸும் கிடச்சிருக்குங்க. வாங்க பார்க்கலாம். மீன் பிடித்தல்ல எத்தனையோ வழிமுறைகள் இருக்குங்க. அதில் ரொம்ப பாரம்பரியமான முறை தான் பட்டி வலை முறை. ஆமாம், பட்டி வலை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். இருந்தாலும் பட்டி வலைனா என்ன? இது ஒரு வழி பாதை, போனால் திரும்ப முடியாது அப்படின்னு சொல்கிறதாங்க எக்ஸாக்டாக பட்டி வலை முறை. எப்படின்னா ஒரு கூண்டு மாதிரி ஒரு வலையை அமைச்சு சுற்றி வலைகளை வச்சு அதை கவர் பண்ணிடுவாங்க. அதாவது மீன்கள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான வழியே கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க, வலை விட்டு மீன் பிடிப்பாங்க. ஆனால் வலை ஒரு கூண்டு மாதிரி இருந்து போய் மாற்ற முறை தான் பட்டி வலை முறை. இந்த மாதிரி முறையில் மீன் என்ன மீன்னாலும் உள்ளே போய் மாட்டினதாங்க. அதாவது கலவையான மீன்கள், எப்படி சொல்கிறது, கலவா கிடக்கும், கொடுவா கிடக்கும், சின்ன சின்ன மீன்கள் கிடக்கும், சில நேரம் கனவா வரும். பட்டி வலைக்குள்ள என்ன மீன் வரும்னு சொல்ல முடியாது. மற்றபடி வலை விட்டு வந்தோம் அப்படின்னா கனவாக்கு தனி வலை, சூடைக்கு தனி வலைன்னு தனித்தனியாக வலைகள் இருக்கும். ஆனால் இந்த பட்டி வலை முறையில் ஒரே வலை தான்.